finished. Finished. பாஸ்டர், கர்த்தருக்கு தோத்திரம். ஏசப்பாவுக்கு கூடான ஓடி நன்றி. பாஸ்டர், நீங்கள் யூடியூப்பில் நான் சீடி ஒன்று பார்த்தேன். நான் உங்களோட சீடி யூடியூப்பில் பார்க்க நீங்கள் பேசுகிறீங்க. இப்படி வியாதி இருக்கிறாக்கள், வியாதி இருக்கிற இடத்துல கையை வைங்க, ஏசப்பா சுகம் தருவாருன்னு சொல்லி. அப்போ அது எனக்கு நம்ப முடியாமல் கிடந்த இங்கேயும் குறிப்பிலாம் சொல்லி நான் ஜெபிச்ச பாஸ்டர், எனக்கு சரியாக வரல. தொண்டையெல்லாம் எனக்கு வியாழக்கிழமை நேற்று தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு புதனெல்லாம் இரவெல்லாம் எனக்கு பேசக்கூட இயலாமல் கிடந்த பாஸ்டர். நான் ஏழானால வாயு சுப்பி ஏழாது. இப்போ நான் என்ன செய்தேன், உங்களோட சீடியை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு யாருக்கான காதுக வச்சுட்டு, வியாதி இருக்கிற இடத்த தலையில் வைங்க, எங்கே இருக்கு வியாதி அதில் வைங்க கையேன்னு சொல்கிறீங்க. அதனால நான் தலையிலே கையை வச்சுட்டு இருந்து போட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு தொண்டையில் நான் கையை வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் ஜெபிச்சிங்க பாஸ்டர், சீடியை பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னில் இருந்தேன்னு அப்படி இறங்கினமாக இருந்தது பாஸ்டர், தொண்டைக்குள்ள பாஸ்டர். எனக்கு ஏசப்பா எனக்கு கூட எனக்கு சுகம் தந்தார் பாஸ்டர். நான் கையை வைக்க கூடாத கோழி நன்றி பாஸ்டர். ஆண்டவரே, நான் சரியான வருத்தமாக கிடந்த பாஸ்டர். நான் எனக்கு வருத்தம் சுகமாயிட்டு பாஸ்டர். பிரியமானவர்களை, வருகின்ற பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மதுரை அட்சன் மஹால் பனங்காடியில் வைத்து இந்த விடுதலை கூட்டம் ஒழுங்கு. ஆக இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே நீங்கள் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள், பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிறவர்கள், இன்னும் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டு தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி. பாவத்திலும் சாபத்திலும் இன்னும் தரித்திரத்திலும் வியாதியிலும் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டாக இந்த கூட்டத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை நாங்கள் கீழே அட்ரஸ்ல தருகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிபோன் நம்பரை நாங்கள் தருகிறோம். நீங்க கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை என் இயேசு தருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெறும் குழியாயிருந்துதான். பாலஸ்தீன பகுதிகளில் இன்றும் இத்தகைய குழிகளை நம்மால் காண முடியும். இதிலிருந்து வெளிவருவது இயலாத காரியம். எரேமியா கூட ஒரு முறை இத்தகைய குழியில் தூக்கி எறியப்பட்டான். கர்த்தர் அவனையும் காப்பாற்றினார். எரேமியா 38:6 வாசிக்கிறோம், அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்திருந்தான். பிரியமானவர்களே, பிச்சைக்காரர்களாக பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். எந்த பிச்சைக்காரனும் தான் பிச்சைக்காரனாக மாற வேண்டும் என்று மனதார கூட அவன் விரும்பி வருவதில்லை. அவனும் நம்மை போல வாழ வேண்டும் என்கிற கனவுகளுடன் இந்த பூமியில் பிறந்தவனே. பிரியமானவர்களே, காலங்களும் சூழ்நிலைகளும் அவர்களின் கண்ணியத்தை குலைத்து யாசகர்களாக அது மாற்றிவிட்டது.
தேவனென்று ஒருவர் இல்லாவிட்டால் இந்த யோசேப்பின் வாழ்வும் அப்படித்தான் முடிந்திருக்கும். கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் யோசேப்போடு கூட நல்லவர் உடன் இருந்து விட்டால் வெறும் குழியும் பெரும் பழியும் ஒருவன் உயர்வை தடுத்து நிறுத்த முடியாது. குழியில் போடப்பட்ட இவனைத்தான் அவர் கோபுரத்தில் உட்கார வைத்தார். வெறுமையாய் கிடந்த இவனை வைத்துதான் எகிப்தையே செழுமையாக மாற்றினார். சுருண்டு கிடந்த இளைஞன்தான் சுழல் காற்றாய் எழும்பச் செய்தார். அழுக்கடைந்து கிடந்த இவனைத்தான் ஆளுநராக மாற்றினார். நிர்வாணமாய் கிடந்த இவனை வைத்து தேசத்தின் தீர்மானங்களையே எழுத வைத்தார். வேதத்தில் பிரியமானவர்களே, எனக்கு பிடித்த ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 1:28 சொல்லுகிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டாராம். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் அற்பமாக நினைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆகாதென்று தள்ளப்பட்டவர்களாக ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை குழியிலிருந்து உங்களை தூக்கி விடுவார். உன்னதத்தில் உங்களை அமர பண்ணுவார். உங்களை கொண்டுதான் உங்கள் வீட்டை கட்டுவார். உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிரியமானவர்களே. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்களாம். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் சத்துருவானவன் ஒடுக்க நினைத்தாலும் அவர்கள் பெருகத்தான் செய்தார்கள். உங்களை ஒருவரும் அழித்து விட முடியாது. உங்களை ஒருவரும் தள்ளிவிட முடியாது. தள்ளிவிட்டாலும் நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள். நிச்சயமாகவே என் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். அவர் உங்களை ஒருபோதும் சத்துருவின் கைகளில் விட்டு கொடுக்க மாட்டாரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தியா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அற்பமான ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அதில் முழு இன்ட்ரெஸ்டோடு விருப்பத்தோடு நீங்கள் வேலை செய்கிற பொழுது என் தேவன் உங்கள் உண்மையை கவனிக்கிறார். அதன் மூலமாக உங்களை அவர் உயர்த்தி நிறுத்துவார். யோசேப்பை எங்கு சென்றாலும் சரி, அவனை எங்கு போட்டாலும் சரி, அவன் முதன்மையானவனாக இருந்தானாம். போர்த்திபார் வீட்டில் அவன் முதன்மை உள்ளவனாக இருந்தான். அத்தனை பேரையும் அவன் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தான். பிரியமானவர்களே, சிறைச்சாலையில் கிடந்த பொழுது சிறைச்சாலையிலும் அவன் மேன்மை உள்ளவனாகத்தான் இருந்தான். அதுபோல என் தேவன் அவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்த பொழுதும் அவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தான் இருந்தான். நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவன் உங்களை உயர்த்துவது நிச்சயம், உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறபடி இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் என் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் நேரம் இப்பொழுது துவங்கும். என் தேவன் புதிய காரியங்களை செய்வார். நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் அது பொல்லாதவைகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. என் இயேசு உங்கள் மேல ஒரு நினைவு வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்துவார். அதுவரை அவருடைய பலத்த கரத்தில் அமர்ந்திருங்கள். நேரம் வருகிறது உங்களுக்கு உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களை அந்த இடம். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். உன்னதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலும் நீர் உம்முடைய புதிய கிருபையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றுவீராக. மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவரே, எங்களை கைவிடாதவரே,
உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை துதியுங்கள், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் மகா வல்லமை உள்ள தேவன். நம்மை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வருகிறவர், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறவர், அவர் நித்தமும் வழி நடத்துபவர், சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணுகிறவர், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவர், தம்முடைய சிறகுகளால் நம்மை மூடுகிறவர். உன்னதமான தேவன், அவரை போல் ஒரு தேவன் இல்லை, அவரை போல் ஒரு கண்மலையும் இல்லை. நம்ம நேசிக்க, உண்மையாய் நேசிக்க நமக்கு ஒருவர் உண்டு, நம்மை பாதுகாக்க நமக்கு ஒருவர் உண்டு, நம்மை உயர்த்தி நிறுத்த நமக்கு ஒருவர் உண்டு. உன் தாய் உன்னை தந்தையும் கைவிட்டாலும், உன் உற்றார் உறவினர்கள் உன்னை மறந்து போனாலும், என் தேவன் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் ஆவியானவர் தேற்றுவீராக சுவாமி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பை கொடுத்த என் தேவன் நீர் ஒருவரே அப்பா. சுவாமி, கண்ணீரோடும் கவலையோடும் பாரத்தோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்களை என் இயேசு நீர் பிரகாசிக்க செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் அக்கிரமங்களை நீர் எண்ணாதிருக்க வேண்டும். எனக்கு சகாயம் பண்ணுவீராக. என் பாவங்களை மன்னிப்பீராக. மறுபடியும் எனக்கு ஒரு புது வாழ்வு தருவீராக. நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையில கேட்ட வார்த்தையின்படி யோசேப்பை உயர்த்தின தேவன் என்னையும் நீர் உயர்த்துவீர். ஆமா ராஜா இயேசப்பா. ஆனாலும் யோசேப்பை போல எந்த ஒரு பாவத்துக்கும் அப்பா உமக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலும் செய்யாதபடி உம்முடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் உதவி செய்கிறவர். அப்பா, எனக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, எனக்கு உதவி செய்வீர். ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே என் ஆண்டவர் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. உன்னதத்தில் இருக்கும் தெய்வமே, உம்மிடத்தில் தானே மன்னிப்பு உண்டு. உம்முடைய நாமந்தான் பலத்த துருகம். எங்களை மன்னியும் அப்பா, நாங்கள் மன்னிக்கப்படும். எங்களை விடுதலையாக்கும், நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம். எங்களை குணமாக்கும், அப்பொழுது நாங்கள் குணமாக்கப்படுவோம். என்னை ஆட்கொண்ட பிதா, என் விளக்கை ஏற்றுகிறவர் நீரே. அமராஜே சப்பா, உமது நீதியினால் எங்களை உயிர்ப்பிக்கிறவர். எங்கள் இஸ்ரவேலின் தேவனே உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பவரே உமக்கு நன்றி. செம்மையான பாதைகளில் எங்களை அழைத்து செல்லுகிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக சிலுவையிலே யாவற்றையும் சகித்தவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தாவீதின் வேறுமானவர், தொடக்கம் முடிவுமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆவியானவர் நீர் பலப்படுத்தணும். வேதம் சொல்லுகிறதை, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். என் இயேசுவை தெய்வமாய் ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அவர் விழுகிற யாவரையும் அவர் தாங்கி பிடிக்கிறவர். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர். ஒடுக்கப்பட்டு அவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறவர். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறவர். ஓ நீதிமானை அவர் அதிகம் அதிகமாக அவர் நேசிக்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடரும் அப்பா. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்கள் பலப்படட்டும். உடைந்த உள்ளங்களை என் ஆவியானவர் நீர் தேற்றணும் அப்பா. உம்முடைய கரத்தின் வல்லமையை நாங்கள் காணட்டும் அப்பா. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் இருக்கிறது. அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை.
அவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். அவர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்துகிறீர், உமக்கு நன்றி. எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறீர், உமக்கு நன்றி. எங்களை மறுபடியும் உருவாக்குகிறீர், உமக்கு நன்றி அப்பா. நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் நான் வாய்க்காதே போக பண்ணுவேன் சொல்லுகிறவரே, உமக்கு நன்றி. உடைய கிருபைக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி அப்பா. விசேஷித்த ஆவியாய் நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியை நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக பிரசன்னம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். வியாதிகளும் பலவீனங்களை நீங்கி போகட்டும். பொல்லாத ஆவிகள் விலகட்டும். சர்ப்பத்தின் கிரியைகள் கட்டப்படட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை கெடுக்கிற எந்த சத்துருக்களும் விலகி போகட்டும். பில்லி சூனியங்கள், ஏவல்கள், பிசாசுகள், ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளும் இப்பொழுது வெளியேறும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள், கனநெத்துடைய ஆவிகள், சபிக்கப்பட்ட எந்த ஆவிகளும் எந்த பிசாசுகளும் பிள்ளைகளை தொடக்கூடாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக பிரசன்னம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே அப்பா ஒவ்வொருவரையும் தொடட்டும். எந்தெந்த வியாதிகள், எந்தெந்த பலவீனங்கள் பிள்ளைகளை அப்பா பலவீனப்படுத்தினாலும் என் தேவனுடைய தளமுள்ள கரங்களாலே அவர்களை நீர் சுகப்படுத்துவீராக. விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நித்தமும் கேட்டு வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிறீர். ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்துகிறீர் அப்பா. உன்னுடைய நித்திய ஜீவனை அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிறீர். அதற்காக நன்றி. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் அப்பா. உன்னதமானவரே, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் பலன் அளிக்கிறீர். எப்படிப்பட்ட பலவீனத்தையும் நீக்கி தருகிறீர். எப்படிப்பட்ட வியாதியையும் நீர் நீக்குகிறீர். உம்முடைய பிள்ளைகளை நல் வழிகளில் நடக்க பண்ணுகிறீர். எங்கள் வழிகளை விசாலமாக்குகிறீர். ஹல்லேலூயா. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு எங்களை விட்டுக் கொடுக்காதபடி எங்களை நித்தமும் பாதுகாக்கிறீர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. உம்மை போல் ஒரு கண்மலை இல்லை. உம்மை போல் ஒரு எங்களுக்கு ஒரு இரட்சகரும் இல்லை. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அப்பனே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற என் ஆண்டவர். ஞானமும் வல்லமையும் உமக்கே சொந்தம். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். படிப்பில் அந்த ஞானத்தின் ஆவியானவர் நீர் தரணும். இந்த காலை வேளையில் அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இப்பொழுதே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இனி மாற்றங்கள், படிப்பில் மாற்றங்கள், ஞானத்தில் ஒரு மாற்றம், செயல்பாட்டிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எப்படி கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாரோ அவன் காரிய சித்தியாயிருந்தான். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அதுபோல அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்பா அது செழிக்கணும், மறுரூபப்படணும். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சப்பா சுகமளிக்கிற வல்லம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். இரத்தத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். என் இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளும் இறங்கட்டும். ஒரு விடுதலை அவர்கள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இந்த இரத்தத்தினால விடுதலை. இந்த இரத்தத்தினால நாங்கள் பிதாவின் சமூகத்துக்கு நிற்க அதற்கு தக்கதான ஒரு பலன், ஒரு தைரியம். இயேசப்பா நீர் சிந்தின இரத்தத்தினால விடுதலை. சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட்டு இந்த இரத்தத்தால் எங்கள் பலவீனங்கள், வியாதிகள் மறைகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம், எங்கள் யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு கோடி நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் தலையின் மேல் தங்கி இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே காணக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் விலகி போகட்டும்.
சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகி போகட்டும். ஒரு புதிய பலன் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். வியாதியை கொடுத்து பலவீனப்படுத்துகிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும். சர்வ வல்லமை உள்ளோட நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அப்பா, இப்பொழுதே அந்த ஜீவ சுவாச காற்று நீர் வீசணும். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அமராஜா சப்பா, ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். என் தேவனுடைய அந்த ரூவா காற்று வீசட்டும் அப்பா. என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. விடுவிக்கிற ஆவியானவர், சுகப்படுத்துகிறவரே, இப்பொழுது அற்புத சுகத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் தரணும். அமராஜா, நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர். எந்த தேசத்திலிருந்து இந்த ஜபத்தை கவனித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து ஜபத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுதே என் தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் நீர் அசைவாடுவீர். என் இயேசு நீர் அருகில் நிற்பீர். நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. பிள்ளையுடைய ஜபத்தை ஆழமாய் நீர் கவனிப்பீர். உதட்டின் அசைவுகளை கூற கவனிக்கிறவர். அமராஜேசப்பா, அன்னாள் ஜெபித்த பொழுது அவள் இருதயத்திலிருந்து மனக்கிலேசத்தை அவள் ஊற்றினாள். அவளுடைய உதட்டின் அசைவுகளை கவனித்தவர் என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. வனாந்துரத்தில் நின்ற ஆகாரை காண்கிற தேவனாக நீர் இறங்கினீர். ஆகாரே, உனக்கு என்னவாயிற்று? பிள்ளையின் அழுகுரலை நான் கேட்டேன், நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னீரே. மனதுருக்கத்தின் ஆவியானவர் இப்பொழுதே நீர் இறங்கணும். அற்புதங்கள் இப்பொழுது நடக்கட்டும். அதிசயங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். புதிய வழிகள் உண்டாகணும். இருதயத்தில் சமாதானம் உண்டாகட்டும். பிசாசுகள் விலகி போகட்டும். சத்துருக்கள் விலகணும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற அத்தனை இருளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுதே விலகி போகட்டும். உன்னதமானவரே, வீட்டுக்குள் சமாதானம், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசப்பா, யார் மேலாவது கசப்பு வெறுப்பு இருக்கும் என்று சொன்னார். இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை மன்னிக்கத்தக்கதாக ஹல்லேலூயா கிருபை பாராட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் மற்றவருடைய பாவங்களை, குற்றங்களை, குறைவுகளை நாங்கள் மன்னிக்கிற பொழுது நீர் எங்கள் குற்றங்கள், குறைவுகளை நீர் மன்னிக்கிறீர். உன்னதமானவரே, கசப்பான வேர் ஒருவருடைய இருதயத்திலும் இல்லாதபடியும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் என் தேவனுடைய அன்பு ஊற்றப்படட்டும் அப்பா. குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்படட்டும். ஹல்லேலூயா. வீணான பேச்சு, வீம்பு வார்த்தைகள், சண்டைகள், சச்சரவுகள், புலம்புகள், அழுகைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. பிசாசு வெக்கப்பட்டு போகும். இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. இந்த நாளை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவ ஆவியானவர் சூழ்ந்து கொள்ளணும் சுவாமி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். சந்தோஷமான நாளாக இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வழிகளை வாய்க்க பண்ணக்கூடிய நாளாக இருக்கட்டும் அப்பா. போக்கிலும் வரத்திலும் தேவ தூதர்கள் பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. வாகனங்களிலே போகிற பொழுதும், அசப்பா கம்பெனியிலே அவர்கள் வேலை பார்க்கிற பொழுதும், பிரயாணத்தின் பாதையிலும் என் தேவ ஆவியானவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தணும். ஹல்லேலூயா. நீங்களோ என்னை தள்ளினீர்கள், தேவனோ என்னை தூக்கி எடுத்தார் என்கிற வார்த்தையின்படி எசப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்தணும் அப்பா. சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் நிறுத்தணும். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவீராக. உன்னதமானவரே, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் முன்னின்ற அத்தனை சத்துருக்களையும் என் ஆண்டவர் நீர் விலக்கி போடணும். தேவ சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள் வரட்டும். உன்னதமானவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா நீர் தொடணும் அப்பா. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிறதே, குருடரின் கண்கள் திறக்கப்படுமாம், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும், முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவு கம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடவெளியிலே ஆறுகளும் வாய்ந்தோடும். ஹல்லேலூயா. எசப்பா, இந்த நேரத்திலும் உடைய பலத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கணும். வல்லமையை வெளிப்படுத்துவீராக. தேவைகளை சந்திப்பீராக. உங்க மேல நம்பிக்கையா இருக்கிற ஒருவரும் வைக்கப்பட்டு போகக்கூடாது. என் தேவ ஆவியானவர் முழுவதுமாக இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தணும். எந்தெந்த விண்ணப்பத்தோடு ஜெப குறிப்போடு இந்த நேரத்தில் அப்பாவை நோக்கி பார்க்கிறார்களோ, என் தேவ ஆவியானவர் சகலத்தையும் அறிந்தவர். நீர் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீரப்பா. நிச்சயமாகவே அதிசயமான சாட்சிகளை சொல்லவும் என் தேவனிற்கு கிருபை பாராட்டுவீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்தும். உன்னதமான என் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.